ஹாய் ஆல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரவா உப்புமா ரெசிபி பார்க்க போகிறோம். ரவா உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன். அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் 2, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ரவா உப்புமா நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, ரவையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ரவா உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாம் ரவையை வறுத்துக்கலாம். நான் நெய் ஊற்றி வறுக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட போட்டுக்கலாம். ஆனால் நெய்யில் ஒரு பியூட்டிஃபுல் அரோமா இருக்குது. அது சாப்பிட்றப்பவும் உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நான் 200 கிராம்ஸ் ஆஃப் ரவா எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 200 கிராம்ஸ் ரவா 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இது ரோஸ்ட் பண்ணாத ரவா. ஸோ அதனால் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் பண்ண ரவாவாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்புமாலே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று உப்புமா ரொம்ப மஷியாக ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு உப்புமா இருக்கும். ஒரு சிலருக்கு உப்புமா அப்படி இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே பண்ணலாம். ரெண்டுக்குமே இப்போ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஊற்றுற தண்ணி தான். ஸோ கிச்சன் என்னடா கச்சமுச்சான்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மார்னிங் ஹரிபரியில் கிச்சன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது ரவையை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில், அதாவது நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கிறேன்னா, நீங்கள் வெறும் எண்ணெயிலையும் செய்யலாம், இல்லை வெறும் நெய்லையும் செய்யலாம். ஸோ இது மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய். ஸோ இது போட்டு இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா இலகி வரட்டும். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம டெம்பரிங் பண்ணுறதுக்கான இதெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா முழு உளுந்து, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது உடைச்ச முந்திரி. ஸோ நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை பருப்பு இல்லைங்களா, பீனட்ஸ், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இது கடிப்படுறப்போ உங்களுக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா செவக்க வறுக்கணும். ஸோ இதை நீங்கள் சரியாக வறுக்கலை அப்படின்னா சவக்குன்னு இருக்கும். ஸோ நல்லா முறுமுறுப்பாக வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இவ்வளோ ரவைக்கு 2 பச்சை மிளகான்றது ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா அளவுக்கே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் இல்லாமல் கொஞ்சம் நடுவால் இருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 வெங்காயம் போட்டால் போதும். ஸோ இது கூட நீங்கள் தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்த்துக்கல. தக்காளி போட்டிங்கன்னா ஒரு ஸ்லைட் புளிப்பு சுவையோட கொஞ்சம் டேங்கியாக அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தக்காளி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது இது கூட நான் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டுருக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும்.
வெங்காயம் வந்து நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்ல கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா? ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா நாம் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மஷியான அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் பொறுன்னு வேணும், கொஞ்சம் துருவின மாதிரி வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிட்டேனோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 கப் ரவை, அதனால 6 கப் தண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏன்னா அடியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதை நல்லா ஒரு தடவை நல்லா அடியில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்து வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரே இதுவாக ரவையை கொட்டிட்டிங்க அப்படின்னா கட்டி பட்டுரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இது பண்ணுறப்போ அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஹையில் வச்சுட்டு பண்ணாதீங்க. இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸை போட்டு ஆயிலில் நல்லா வதக்கிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 60-70% குக்காக இருக்கும். 3 கப் தண்ணி மொத்தமாக நான் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் 2 கப் ரவைக்கு 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 8 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ரவை ஆட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணுங்கள். அது வந்து ரவா கிச்சடி, அவ்வளோதான். இந்த ரவா உப்புமா வந்துட்டு ஹோட்டலில் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரியே இருக்கும். அந்த பவுலில் வச்சு கவுத்துன உடனே அப்படியே பிளேட்டில் விழும் இல்லையா? ஸோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரவா உப்புமாவே பிடிக்காது அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் வந்து என்னோடய 1.25 வயசு பையனுக்கு கொடுத்தேன். அவனே இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஸோ இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் நெய் போட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வர்றதுக்கு அந்த ஒரு இது கொடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு இறக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம், இல்லை தக்காளி கூட்டு வச்சு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இந்த உப்புமா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.